தாலி தமிழருடைய பண்பாடா இல்லை இன்னொருத்தருடைய பண்பாட்டை நாம் கடன் வாங்கிக்கிட்டோம்? விவாதத்தை தொடங்கி வச்சது யாருன்னு கேளுங்க, கவிஞர் கண்ணதாசன். அவர் தான் இந்த விவாதத்தையே தொடங்கி வச்சாரு. தாலி இந்த இலக்கியத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற கோனார் உரை மாதிரி சிலப்பதிகாரத்துக்கு 2 பேர் உரை எழுதினாங்க. ஒருத்தர் அடியார்க்கு நல்லார், இன்னொன்று அரும்பத உரை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இவ்வளவு புனிதம் இந்த தாலிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதற்கு பின்னால் வணக்கம் மக்களே. தாலி தமிழருடைய பண்பாடா இல்லை இன்னொருத்தருடைய பண்பாட்டை நாம் கடன் வாங்கிக்கிட்டோமா? பல ஆண்டுகளாக இந்த விவாதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் போய்கிட்டே இருக்குது. இப்போ ஏதோ டியூட் படத்தில் தாலி அப்படிங்கிறது வெறும் எமோஷன் தான், அதுக்கு வேறு எந்த மதிப்புமே கிடையாது அப்படின்னு சொன்னதுனால மட்டுமே விவாதம் வந்ததோ, இல்லை பாக்கியராஜ் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால அந்த ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் இல்லை. கிட்டத்தட்ட 1954 இந்த விவாதம் 2 தமிழறிஞர்களுக்கு நடுவில் ஏற்பட்டுச்சு. இந்த விவாதத்துக்கு ஆதரவு கொடுத்து தமிழ்நாடே 2ஆ பிரிஞ்சு நின்றுது. தமிழறிஞர் ராசமாணிக்கனார் தாலி தமிழருடைய தொன்ம அடையாளம் கிடையாது, அது 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் தமிழர்கள்கிட்டயே அந்த தாலி கட்டுற பழக்கம் அப்படிங்கிறதே வந்துச்சு அப்படின்னு ஒரு பக்கம் அவர் பேச, மாப்போ சிவஞானம், அதாவது சிலம்பை கரைச்சி குடிச்சவர்னு சொல்லலாம், தமிழறிஞர் மாப்போ சிவஞானம் இல்லை தாலி அப்படிங்கிறது கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்தே நம்ம கிட்ட இருந்துகிட்டு இருக்கு, நீங்க ஏதோ தமிழ்நாட்டில் இப்போதான் புதுசாக வந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அது தமிழருடைய தொன்ம அடையாளம் தான் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வாதம் செய்ய, தமிழ்நாட்டு ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, ஏதோ அரசியல் கட்சிக்கு 2ஆ பிரிஞ்சு ஆதரவு கொடுக்குற மாதிரி இந்த 2 தமிழறிஞர்களுக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த விவாதத்தை தொடங்கி வச்சது யாருன்னு கேளுங்க, கவிஞர் கண்ணதாசன். அவர் தான் இந்த விவாதத்தையே தொடங்கி வச்சாரு. தாலி தமிழனுடையதா இல்லை இன்னொருத்தர்கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கினதான்னு. இறுதியில் கண்ணதாசன் எதற்கு தீர்ப்பு கொடுத்தாரு தெரியுமா? தாலி தமிழனுடையது கிடையாது அப்படின்னு ராசமாணிக்கனார் எடுத்து வைத்த வாதத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த விவாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தாலி தமிழனுடையது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. ஆனால் இந்த தாலி அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழருடையது கிடையாதா? நம்ம இன்னொருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருடைய பண்பாட்டை தான் நம்ம வாங்கிக்கிட்டோமா? என்னுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாலி தமிழனுடையது, பழங்காலத்துலேருந்தே நம்மக்கிட்ட தாலி இருக்குது அப்படின்னு ஒத்தாளாக நின்று போராடினார் பாருங்க மாப்போ சிவஞானம், அவருக்கு தான் என்னுடைய ஓட்டு. எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆதாரபூர்வமாகவே, அதாவது ராசமாணிக்கனார் எடுத்து வைத்த ஆதாரத்திலிருந்தே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம தொன்மத்தை நம்ம தேடலாம். தாலி தமிழர்களுடையது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு, தாலி தமிழருடையதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக அவங்க காட்டின இலக்கிய ஆதாரங்கள் எங்கே இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியத்துக்கெல்லாம் அவங்க போகலை, சங்க இலக்கியத்தெல்லாம் அவங்க தொடலை. 2ஆம் நூற்றாண்டில் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்ட சிலப்பதிகாரத்திலிருந்தே தான் அதற்கான சான்றுகளை எடுத்து வச்சாங்க. இளங்கோவடிகள் கண்ணகி கோவலன் திருமணத்தை பற்றி பேசுவார். முதல்ல அதுக்கு மங்கள வாழ்த்து அப்படின்னு டைட்டில் வச்சுருப்பார். அதில் அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்கிறத பற்றி சொல்லுவார். அந்த திருமணம் நடக்கிறத பற்றி பேசும்போது அகலுள் மங்கள அணி எழுந்தது அப்படின்னு ஒரு வரியை குறிப்பிடுவார். அதாவது முரசு எழுந்தது, முருகு அதிர்ந்தது, சங்கம் ஒலித்தது, மத்தளெல்லாம் வாசிக்க ஆரம்பித்தாங்க. அரசன் உலா வரும்போது அந்த ரதத்தில் வருவா இல்லையா, அப்போ ஒரு வெண்கொற்ற கொடை அவனு இருக்கும்ல அந்த ரதத்தில், அந்த வெண்கொற்ற கொடைக்கு கீழே தானே அவர் இருப்பார். அந்த மாதிரியான வெண்கொற்ற கொடைகள்லாம் எழுந்து நிற்கிது, அதுக்கு கீழே எல்லாரும் வலம் வராங்க அப்படிங்கிறத இளங்கோவடிகள் சொல்லுவார். அகலுள், அப்போ அந்த சமயத்தில் மங்கள அணி எழுந்தது அப்படிங்கிறது எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, வலம் செய்தது, அந்த அந்த எல்லாத்தையும் அந்த மேலதாளத்தோடு எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மங்கள அணியையும் எடுத்துகிட்டு வராங்க, ஊர்வலமாக எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு நான் புரிந்து கொண்ட பொருள். இந்த இலக்கியத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற கோனார் உரை மாதிரி சிலப்பதிகாரத்துக்கு 2 பேர் உரை எழுதினாங்க. ஒருத்தர் அடியார்க்கு நல்லார், இன்னொன்று அரும்பத உரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விளக்க உரைகள் சிலப்பதிகாரத்துக்கு இருக்குது. இந்த விளக்க உரையை வச்சு தான் நம்முடைய தமிழறிஞர்கள் 2 பேருமே விவாதம் செய்கிறாங்க. அரும்பத உரை ஆசிரியர் இதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மங்கள அணி அப்படின்னு இளங்கோவடிகள் குறிப்பிட்டது மாங்கல்ய சூத்திரம் அப்படின்னு விளக்க உரை கொடுக்கிறாரு. அடியார்க்கு நல்லார் மங்கள அணியை மங்கள அணி அப்படின்னே சொல்லிட்டு விட்டுட்டார். இது தாலி தானே,
இப்போ நம்ம வந்து தாலின்னு பெயர் சூட்டி வச்சிருக்கிற மங்கள அணி தான் இந்த மாங்கல்ய சூத்திரம் தான். அப்போதைக்கு இளங்கோவடிகள் மங்கள அணின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னு மாப்போ சிவஞானம் வாதிட்டார். ராசமாணிக்கனார் என்ன சொன்னாருன்னா, சரி இதை நீங்கள் மங்கள அணியை அவங்க மங்கள அணின்னு சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக நீங்கள் தாலின்னு சொல்கிறீங்க இல்லையா, இளங்கோவடிகள் இதே மங்கள அணியை இன்னும் 2 இடங்களில் குறிப்பிடுவார், அதற்கு அவர் என்ன பொருள் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு இன்னொரு 2 இடத்துலேருந்து இளங்கோவடிகள் சொன்ன மங்கள அணிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு வராங்க விவாதத்துக்கு. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருமணம் முடிஞ்சாச்சு, இல்லற வாழ்க்கைக்குள்ளே போவாங்க இல்லையா, அந்த இல்லற வாழ்க்கைக்குள்ளே போகிறத இளங்கோவடிகள் எப்படி சொல்லியிருப்பாருன்னா மனையறம் படுத்த காதை அப்படின்னு அதுக்கு டைட்டில் வச்சு அவங்க இல்லற வாழ்க்கையை பற்றி நமக்கு சொல்லுவார். அப்படி பேசும்போது கோவலனும் கண்ணையும் 2 பேரும் தனிமையில் பேசிகிட்டு இருக்காங்க. மறுவின் மங்கள அணியை அன்றியும் பிரிதணி அணிய பெற்றதை எவன் கொல் அப்படின்னு கோவலன் கண்ணகி கிட்ட கேட்பார். இதற்கு அரும்பத உரையாசிரியர் என்ன விளக்கம் சொல்லுவார் அப்படின்னா, இயற்கை அழகு, அதாவது நீ எவ்வளவுதான் நகைகள் போட்டிருந்தாலும் இயற்கையாக உங்ககிட்ட ஒரு அழகு இருக்கு பாரு, அதை வந்து அடிச்சுக்கவே முடியாது, நீ நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு சொல்லுவார். அதையே நம்ம அடியார்க்கனலார் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, புனையாத குற்றம் இல்லாத ஒரு அழகு. புனையாத அழகுனா என்ன, வித்தவுட் மேக்கப் இல்லாத ஒரு அழகு, நேச்சுரல் பியூட்டி. அவரும் இங்கே சொல்ல வந்தது இயற்கை அழகு அப்படிங்கிறத தான் அவருமே இங்கே சொல்ல வந்திருக்கிறார். அப்போது இந்த இடத்துல மங்கள அணி அப்படிங்கிறதுக்கு 2 உரையாசிரியர்களுமே இயற்கை அழகு அப்படிங்கிறது தான் மீன் பண்ணுறாங்க. இன்னொரு இடத்துலையும் மங்கள அணி அப்படிங்கிறது வரும். எங்கே அப்படின்னா, இல்லற வாழ்க்கைக்குள்ளே ஈடுபட்டதுக்கு பிறகு கோவலன் வந்து மாதவியை சந்திக்கிறான்னா மாதவி கூட போய் ஜாயின் பண்ணிடுவான். அந்த கோவலனும் மாதவியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தருணத்தை அந்தி மாலை சிறப்பு செய்காதை அப்படின்னு டைட்டில் வச்சு நமக்கு இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார். அங்கே வந்து எப்படி பேசுவார் அப்படின்னா, அந்த மாலை பொழுது பெண்களுக்கெல்லாம் எவ்வளவு இன்பமாக இருந்தது இல்லை கொடுமையாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு வருவாங்க. அப்போ சொல்லும்போது நம்ம மாதவி வந்து நல்ல குதூகலமாக இருக்காங்க, ஏன்னா கோவலன் கூட இருக்காங்க இல்லையா, அதனால் செம்ம ஜாலியாக இருக்காங்க. மற்ற பெண்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அந்த அந்தி மாலை அப்படிங்கிறது கண்ணகிக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்ல வரும்போது, மங்கள அணி அன்றியும் பிரிதணி மகிழாள் அப்படின்னு மறுபடியும் அந்த வாக்கியத்தை வந்து பயன்படுத்துவார். அந்த பாடல் வரியை நம்மளுக்கு சொல்லியிருப்பார். இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, கணவனை பிரிஞ்சு இருக்கக்கூடிய பெண் இல்லையா, அவள் வந்து எந்த ஒரு அலங்காரமும் செஞ்சிருக்க மாட்டாள். ஏன்னா கணவனுக்காகத்தான் பெண்கள் வந்து அலங்காரம் செய்யப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா. அதனால மங்கள அணி அன்றியும் பிரிதணி மகிழாள், அதாவது அவள் வந்து ரொம்ப நேச்சுரல் பியூட்டியாகவே இருக்கா, இயற்கை அழகோடையே இருக்கா, வேற எந்த அலங்காரமும் அவள் செஞ்சுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னும் நிறைய பேர், அதாவது இதற்கு அரும்பத உரையாசிரியரும் இயற்கை அழகு அப்படின்னே சொல்லி முடிச்சிட்டாரு, நம்ம அடியார்க்கனல்லாரும் இயற்கை அழகுன்னே சொல்லிட்டாரு. அப்போது ராசமாணிக்கனார் இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பொருளை எடுத்துக்கிறார். எப்படி, இளங்கோவடிகள் வந்து இயற்கை அழகுன்னு சொன்னதாதான் நம்ம அடியார்க்கனல்லாரும் அரும்பத உரையாசிரியரும் 2 இடங்களில் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா மங்கள வாழ்த்தில் அந்த மங்கள அணி எழுந்தது அப்படின்னு சொல்கிறது அந்த இசை வாத்தியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் மங்களகரமாக ஒலிச்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர்த்து அது தாலி கிடையாது அப்படின்னு ராசமாணிக்கனார் வாதம் செய்கிறாரு. ஆனால் அரும்பத உரையாசிரியரும் சரி அடியார்க்கனல்லாரும் சரி அது மங்கள அணினே சொல்லிட்டாங்க, மாங்கல்ய சூத்திரம்னே சொல்லிட்டாங்க. நம்ம ராசமாணிக்கனார் மட்டும் அந்த கருத்தை ஒத்துக்கவே இல்லை. இதே வாதத்தை ஒத்துக்கிட்டு நம்ம கண்ணதாசன் அவர்களும் இல்லை தாலி வந்து தமிழனுடைய தொன்ம அடையாளம் கிடையாது, அப்பா துரையார் சொன்ன மாதிரியும் ராசமாணிக்கனார் சொன்ன மாதிரியும் 10ஆம் நூற்றாண்டுக்கு மேலே தான் இந்த தாலிங்கிற ஒரு கலாச்சாரம் ஒரு மரபு நம்மளுக்குள்ளால வந்திருக்கணும் அப்படிங்கிற தீர்ப்பை கொடுத்துட்டாரு கவிஞர் கண்ணதாசன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பொருத்தி பார்க்க முடியாத ஒரு இடத்துல வாதத்துக்காகவே தமிழறிஞர் ராசமாணிக்கனார் அதை பொருத்தி பார்த்தாரோ, அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலையோ, தமிழில் வார்த்தைகள் கொட்டி கிடக்கு. ஒரு சாதாரண வார்த்தை படி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை எடுத்துக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு படி அரிசி கொடுத்தாங்க அப்படின்னும் அந்த படி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஒரு இடத்துல அளவுக்காக பயன்படுத்துவோம். நல்லா படியில அப்பதான் வாழ்க்கையில முன்னேறுவ அப்படின்னு, நன்றாக கல்வி கற்றுக்கொள் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த படி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். அந்த படி மேலே ஏறிப்போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஏணிப்படி அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். அப்போது ஒரு வார்த்தை ஒரு பொருள் தான், ஆனால் ஒரு வார்த்தை ஒரு சொல் தான், ஆனால் வெவ்வேறு இடத்துல அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி பொருள் மாறுது இல்லையா. அதை மாதிரி சிலப்பதிகாரத்துலேயும் அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள் மாறி இருக்கே தவிர்த்து
ராசமாணிக்கனார் அதை தவறா எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ராசமாணிக்கனார் தான் எடுத்த வாதத்துல உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பொருத்தி பார்க்க முடியாத இடத்துல இந்த மாங்கல்ய சூத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டதை இல்லை அது வெறும் இயற்கை அழகு அப்படின்னு பொருத்தி பார்த்து அந்த வாதத்துல உறுதியா இருந்திருக்கிறாரே தவிர்த்து உண்மை அப்படிங்கிறது இங்க நிலைநாட்டப்படலையோ அப்படின்னு என்னுடைய கருத்து. இதை இன்னும் உங்களுக்கு நான் நிரூபிக்கிறதுக்கு நம்ம சங்க இலக்கியத்திலேருந்தே வருவோமே. ஏன் அவங்க கிபி 2ஆம் நூற்றாண்டுலேருந்து தான் நம்ம தாலி இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா. நான் அதற்கு முன்னாடி போய் நம்முடைய வரலாறை நம்முடைய மரபை நமக்கு நிரூபிக்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் கொட்டி கிடக்கிற சங்க இலக்கியத்திலேருந்தே உங்களுக்கு நான் சான்றுகளை எடுத்து வைக்கிறேன். அகநானூரில் 86வது பாடல் 136வது பாடல், இந்த 2 பாடல்களுமே திருமண காட்சி இருக்குது பாருங்கள். அந்த திருமண காட்சியை நமக்கு சொல்லும். 86வது பாட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பந்தல் போட்டிருக்காங்க. அந்த திருமணத்துக்காக டெக்கரேஷன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ பந்தல் போட்டிருக்காங்க, புது மணல் பரப்பியிருக்காங்க. பழைய மணல் இல்லை, அதுக்கு மேலே அந்த பந்தலில் வந்து புது மணல் பரப்பியிருக்காங்க. விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை சுற்றி வைக்கிறாங்க. மணப்பெண்ணை வந்து குளிப்பாட்ட போகிறாங்க. குளிப்பாட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, முதுபெண்டிர், அதாவது பாட்டி வயதை ஒத்த அந்த முதியவர்கள் இருக்காங்க இல்லையா, முதிய பெண்கள், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தண்ணீர் குடத்தை சுமந்து எடுத்துகிட்டு வராங்க. அந்த தண்ணீர் குடத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த தண்ணீர் குடத்தை யார் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் பெற்ற ஒரு 4 பெண்கள் அந்த தண்ணீர் குடத்தை வாங்கிட்டு அதில் வந்து நெல்லும் பூவும் கலந்து அதை வந்து பெண்ணை வந்து குளிப்பாட்டுறாங்க. நெல்லும் பூவும் கலந்த தண்ணீரால் பெண்ணை நீராட்டுகிறார்கள். இதை வந்து வதுவை மனம் முடிந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரியான திருமண காட்சி வந்து 86வது பாடலில் அகநானூரை நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 136வது பாடல். 136வது பாடலில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இறைச்சி கலந்த வெண்சோரை வந்திருந்தவங்க எல்லாருக்குமே விருந்தாக படைச்சாங்க. அந்த பெண்ணை வந்து நீராட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் பந்தல் அலங்கரிச்சாங்க, புதுமணல் பரப்பியிருக்காங்க, அந்த பெண்ணுக்கு புத்தாடை அணிவிச்சாங்க, ஒரு வெண் நூல் வந்து அவளுக்கு கையில் காப்பு கட்டினாங்க அப்படிங்கிற தகவல் வரைக்கும் இந்த 136வது பாடலில் நமக்கு பதிவு செஞ்சுருப்பாங்க. 86வது பாடலில் காப்பு கட்டினாங்க அப்படிங்கிறத நமக்கு சொன்னாங்களா? இல்லை. விருந்து உபசரித்தார்கள் அப்படிங்கிற தகவலை நமக்கு சொன்னாங்களா? இல்லை. பெண்ணுக்கு புத்தாடை உடுத்தினாங்க அப்படிங்கிற தகவல்கள் சொல்லப்பட்டதா? இல்லை. பெண்ணுக்கு நிறைய அணிகலன்கள் போட்டாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு சொல்லப்பட்டதா? இல்லை. இவ்வளவு தகவல் விடுபட்டிருக்கு. அங்கே ஒரு மாதிரி திருமண நிகழ்ச்சி நமக்கு வந்து கண் முன்னாடி கொண்டு வராங்க. இந்த 136வது பாட்டில் ஒரு மாதிரியான திருமண நிகழ்ச்சியை நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதில் தாலி கட்டுறது அப்படிங்கிற ஒரு மரபு விடுபட்டு போயிருக்கலாம் இல்லையா. எவ்வளவு செய்திகள் வந்து விடுபட்டிருக்கு. இந்த பாட்டுக்கும் நம்மளுக்கு எவ்வளவு செய்திகள் விடுபட்டிருக்கு. அந்த மாதிரியே அந்த நிகழ்வு விடுபட்டிருக்கக்கூடாது. சரி, அப்படி ஒரு நிகழ்வே இல்லை அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். புறநானூரில் முடமோசியார் அப்படிங்கிற ஒரு புலவர் 127வது பாட்டில் ஆய்வள்ளல் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி சிறப்பு பாடுவார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஆய்வள்ளல் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் கொடுத்து 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 கொடுத்தே ஏழை ஆயிட்டான், வறியவன் ஆயிட்டான், அவங்ககிட்ட இப்போ கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் மனைவி கழுத்தில் கடக்கிற ஈகை அரிய இளையணியை தவிர அப்படின்னு ஒரு வரியை வந்து குறிப்பிடுவார். ஈகை அரிய இளையணி, அதாவது எல்லாத்தையும் கொடுத்துட்டான், அவனுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டான். ஆனால் அந்த ஈகை அரிய இளையணி, அதாவது உழவு துன்பத்திலையும் கொடுக்கவே முடியாத அந்த இளையணி மட்டும் மனைவியோட கழுத்தில் இருக்கு, அதை மட்டும் அவன் கொடுக்கல அப்படின்னு ஒரு வரியை வந்து சொல்லியிருப்பாங்க. அதற்கு புறநானூருக்கு விளக்க உரை எழுதினவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஈகை எறிய இளையணி அப்படிங்கிறதுக்கு மாங்கல்ய சூத்திரம் அப்படின்னு நமக்கு பொருள் கொடுத்திருப்பார். இதே முடமோசியார் புறநானூரில் 227வது பாடல்ல கரிகாலனுடைய மரண செய்தியை குறிப்பிட்டிருப்பார். கரிகாலன் இறந்ததுக்கு பிறகு அவனுடைய மனைவிமார்கள் இருக்காருங்க பாருங்க, கரிகாலனுடைய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த இளையணியை கழத்துனாங்க அப்படிங்கிற ஒரு வரியை வந்து பதிவு பண்ணியிருப்பார். இதில் வந்து பொருள் சொன்ன உரையாசிரியர், முடமோசியார் எழுதின பாட்டு தான், இதுக்கு பொருள் சொன்ன உரையாசிரியர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அருங்கலத்தை கழத்துனாங்க அப்படின்னு அந்த இழை அப்படிங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருப்பாங்க. இதே முடமோசியார் எழுதின அந்த இளையணி ஆய்வள்ளல் பாட்டில் வரும்போது அது ஒரு மாங்கல்ய சூத்திரம்னு பொருள் சொன்னாங்க. இதே கரிகாலனுடைய பாட்டில் வரும்போது அதே இழைன்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க, ஆனால் அதுக்கு அருங்கலம்னு பொருள் சொன்னாங்களே, அப்போ இதை வேறு அது வேறு அப்படின்னு அவர் ராசமாணிக்கனார் வாதாடுறாரு. அகநானூரில் நமக்கு திருமண நிகழ்ச்சியை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வராங்க, ஆனால் தாலி கட்டினதுக்கான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி வாதாடக்கூடிய ராசமாணிக்கனார்
இங்கேயும் இழையணின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இந்த இழையணிக்கும் வேறு வேறு பொருள் தானே கொடுக்குறாங்க. அப்படின்னா தாலிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்குள்ளே இல்லை அப்படிங்கிறது தானே பொருள் அப்படின்னு சொல்லி வாதிடுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தாலிங்கிற வார்த்தை இப்போ நம்ம தாலின்னு சொல்கிறோம். மாங்கல்ய அணிக்கு தாலி அப்படிங்கிற வார்த்தையை இப்போ பொது வார்த்தையாக பயன்படுத்துகிறோம். இந்த வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்படலையே தவிர்த்து கான்செப்ட் ஒன்றா தான் இருந்திருக்கு. ஒரு பெண் எந்த காலகட்டத்திலையும் எப்பேற்பட்ட துன்பத்திலையும் கலட்டாமல் தன்னை கடைசி வரைக்கும் வாழ்வரசியாக வச்சிருக்கக்கூடிய ஒரு அணிகலன்னு நம்புறது தாலியை தான். அப்போ அந்த தாலிங்கிற பொருள் தான் இழை அப்படிங்கிற ஒரு அணிகலனாக அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ தாலிங்கிற ஒரு கல்ச்சர் நம்மக்கிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். அது மட்டும் இல்லாமல் அருங்கலம்னு இங்கே ஏன் குறிப்பிட்டாங்க அப்படின்னா, கரிகாலனுடைய இறந்த இடம் இல்லையா, அது ஒரு மரணம் நடந்த ஒரு துக்க செய்தி நடந்த ஒரு இடத்துல மங்களம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த தாலிக்கு இருந்த இன்னொரு வார்த்தையை, அந்த அணிகலனுக்கு இருந்த இன்னொரு வார்த்தையை அருங்கலம் அப்படின்னு நம்ம முடமோசியார் பயன்படுத்தி இருக்கலாம். இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் அப்போ நம்மக்கிட்ட தாலிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலை அப்படிங்கிறதுக்கும் என்ன காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னா, தாலின்னு வேற ஒரு நகையை குறிப்பிட்டிருந்தாங்க. உதாரணமாக பாண்டியன் நெடுஞ்செழியன் ரொம்ப சின்ன வயசுலேயே போருக்கு வந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு புலவர் எப்படி அதை குறிப்பிடுவார் அப்படின்னா, பாண்டியன் நெடுஞ்செழியன் எவ்வளவு சிறிய குழந்தை தெரியுமா, அவன் இடுப்பில் கட்டினா அந்த ஐம்படை தாலியை கூட கழட்டவே இல்லை அப்படிங்கிறது தான் அவன் சின்ன பையன் அப்படின்னு குறிப்பிடுறதுக்காக அந்த பாடலில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஐம்படை தாலி அப்படிங்கிறது என்னென்னா, அந்த சிறுவர்களுக்கு கண்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்டுற ஒரு அரஞ்சாங்கயிறு, அந்த இடுப்பில் கட்டுற ஒரு அரஞ்சாங்கயிறு. இப்போ நம்ம கட்டுற மாதிரி அந்த அரஞ்சாங்கயிறில் வில், கம்பு, வாழ்வேல், சங்கு அப்படின்னு சொல்லிட்டு 5 பொருட்களையும் சின்ன சின்னதாக செய்து அந்த கயிறில் கட்டி இடுப்பில் கட்டுவாங்க. அது ஐம்படை தாலி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வீரர்கள் போருக்கு போகும்போது புலியை அடக்கி இருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த புலியினுடைய பல்ல பிடுங்கிட்டு அந்த தொங்குற ஒரு நகை மாதிரி செஞ்சு அதில் இந்த புலி பல்ல கட்டி போட்டிருப்பாங்க. அதுக்கு புலிப்படை தாலி அப்படின்னு பேர். அப்போ தாலிங்கிறது அங்கே ஒரு வேறொரு நகையாக இருந்திருக்கு. அதனால தாலிங்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படலையே தவிர தாலிங்கிற மரபு நமக்குள்ளே இருந்திருக்கு. அதனால தான் கணவன் இறந்ததுக்கு பிறகு கழத்தக்கூடிய ஒரு பழக்கம் அப்படிங்கிறது நம்ம பெண்கள் கிட்ட இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் கணவன் இறந்ததுக்கு பிறகு பெண்கள் கழத்துறது அப்படின்னு ஒட்டி வரக்கூடிய மரபு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாலி மட்டும்தான். வேற எந்த ஒரு நகையும் பெண்கள் கழட்ட மாட்டாங்க. கணவன் கொடுத்து அந்த ஒரு நகையை மட்டும்தான் கழட்டுவாங்க. அப்பர் ஒரு இடத்துல அருங்கலம்னு சொல்லியே இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். ஒரு பெண் இறுதி வரைக்கும் கழட்ட முடியாத தன்னை வாழ்வரசியாக அறிவித்து கொள்கிற ஒரு நகை அப்படிங்கிறது அருங்கலம். அது நன்கலம் அப்படிங்கிற வார்த்தையில் கூட அழைக்கப்பட்டிருக்கு, பல பேரில் அழைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா தாலிங்கிற ஒரு தொன்மம் நம்ம கிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நிரூபணமாகுது. இந்த தாலி அவ்வளவு புனிதமானதா, இந்த தாலிக்கு அவ்வளவு புனிதத்தை நம்ம ஏற்றி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் பூசி மெழுகலாம் மாட்டேன். அவ்வளவு புனிதம் இந்த தாலிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதற்கு பின்னாடி ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, இந்த தாலிக்கு ஏதாவது தாலியெல்லாம் கலத்தி வச்சுட்டா, தாலியை எங்கேயாவது மறந்து வச்சிட்டோம் அப்படின்னா கணவனுக்கு ஏதாவது ஆயிரும்னு ஒரு படபடப்போட தூக்கிட்டு போய் அந்த தாலியை போடுறோம் பாருங்க. அந்த பயம்லாம் இதில் ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாத்தியார் என்ன பண்ணாங்க, அவரோட ஒய்ஃபை அடிக்கடி சொல்லி காட்டுவார், நான் உனக்கு தாலி கட்டின புருஷன் தெரியுமா, நான் உனக்கு தாலி கட்டின புருஷன் தெரியுமா, என் பேச்சை நீ மதிக்க மாட்டேங்கிற, எனக்கு எதுவும் ஆக்கி போட மாட்டேங்கிற, நான் தாலி கட்டின புருஷன் சொன்னால் பொண்டாட்டி எல்லாத்தையும் கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்ததில் அந்த அம்மா இரிட்டேட் ஆகி என்ன பண்ணிட்டாங்க, இந்த தாலி கட்டின புருஷங்கிற வார்த்தையை சொல்லி தானே நீ என்ன அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த தாலியை கலத்தி அம்மியில் தூக்கி வச்சு நொய் 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 நொய்ன்னு நல்லா மசிச்சு, இன்னும் உன் தாலி அப்படின்னு கையில் கொண்டு போய் அதை கொடுத்து இன்னும் ஆட்டு உரல் மாதிரி நல்ல ஜம்முன்னு உட்காந்துருக்கிறாரு அந்த வாத்தியார். அவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார், அவருக்கு எதுவும் ஆகலை, நல்ல கப்பில் அவங்க இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எவ்வளவு சண்டை வந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த பிரிவு அப்படிங்கிறத நாங்கள் பார்த்ததே இல்லை, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. அதனால் அந்த பயமுறுத்தல்கள்லாம் இந்த தாலி பேரில் நடக்கிறது தப்பு அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த தாலி அப்படிங்கிறது நம்முடைய தமிழர்கள் பெண்ணுக்கு கொடுத்த ஒரு தொன்மையான பாதுகாப்புக்குறி அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு குடும்பம் உங்களுக்கு இருக்குது, ஒரு பெண் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு பொறுப்பு நினைவூட்டல் தான் இந்த தாலி. இந்த தாலி அப்படிங்கிறது எங்கேயாவது நம்ம தவறி விழுறோம் அப்படின்னு வைங்களேன், ஒரு சறுக்கல் ஏற்படுது அப்படின்னா வீட்டில் உனக்காக ஒரு ஆண் காத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதையும், ஒரு பெண் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் அவர்களுக்கு நினைவூட்டுறதுக்காக பெரியவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மனசாட்சி கோலம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ரொம்ப மரியாதையாகவும் ரொம்ப பெருமையாகவும் நடத்தணும்
இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைதியான ஒப்பந்தம் அதான் இந்த தாலி. இந்த தாலியை வழிபடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஆனால் நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது அப்படிங்கிறத நினைவூட்டுறதுக்காக தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நெறி தான் இந்த தாலி. இந்த தாலிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தமிழர்களுடைய மனப்பான்மை இதுதானே தவிர்த்து எந்த ஒரு அடிமை சின்னமாகவும் இந்த தாலியை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.